பழைய ஏற்பாட்டில் 82வது பக்கம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு, சொல்லுங்க தயவு. தயவுன்னா என்னது? சங்கீதம் 18:35 சொல்லப்பட்டிருக்கு. தயவுன்னா என்னது? காருண்யம். காருண்யம் தான் தயவு, ஜென்டில்னஸ். அவருடைய தயவு ஜனங்களுக்கு, எந்த ஜனங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எத்தனை லட்சம் ஜனங்கள்? 30 லட்சம் ஜனங்கள். அவர்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். நல்லா கவனிங்க, எகிப்தியர்கள் அடக்கி ஒடுக்கி 400 வருஷமா முடக்கி போட்டிருந்தாங்க. 400 வருஷமா அவங்களை வெளியே விடல. கர்த்தர் அவர்களுடைய தேவன், அவரை ஆராதிக்கிற கூட ஜனங்களை விடல. பெரிய ஒரு முடக்கம். மோசே மூலமா கர்த்தர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வராரு. கொண்டு வரும்போது எகிப்தியர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை வெளியே விடுறாங்க. வெளியே விடும்போது எகிப்தியருடைய கண்கள்ல அந்த ஜனங்களுக்கு 30 லட்சம் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். கர்த்தர் அப்படி ஆக்கணும், மிகவும் பெரியவனா. சொல்லுங்க, மிகவும் பெரியவனாக்கினான். யாருடைய கண்களுக்கு? மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும், சொல்லுங்க எல்லாருடைய பார்வைக்கும், சத்தமா சொல்லுங்க எல்லாருடைய பார்வைக்கும், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் பார்வைக்கும் கர்த்தர் உங்களை என்னை மிகவும் பெரியவர்களாய் மாற்றுவார். மோசே அப்படி ஆக்கினார். ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். மோசே அப்படி ஆக்கினார். அது அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுறாரு? அப்போஸ்தலர் 7:22 வாசித்து பாருங்க. அவனை கர்த்தர் எப்படி பெரியவனாக்கினாரா? அப்போஸ்தலர் 7:22 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பேதுருனுடைய ஒரு பிரசங்கத்தை அங்கே பார்க்கணும். அந்த பிரசங்கத்தில் அந்த இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறையே சொல்லிட்டு வராங்க. அதுக்கு முன்னால இருந்து ஆபிரகாம்ல இருந்து பேசிக்கிட்டு வராங்க. அப்போ 22ஆம் வசனத்துல மோசே கிட்ட வரும்போது 20ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 18ல இருந்து பாருங்க. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். 30 லட்சம் ஜனங்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அக்காலத்திலே எந்த காலத்துல? மோசே பிறக்கும் போது ரொம்ப சௌகரியமா இல்ல. மோசே பிறக்கும் போது நாடே மோசமா இருக்குது, எல்லாம் அகைன்ஸ்டா இருக்குது. பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் மோசையை பிறப்பிக்கிறான். நான் ஒன்றை சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், புரிஞ்சுங்க. பிரச்சனையின் மத்தியில ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதுக்கு பிரச்சனைன்னு பேர் வைக்க கூடாது, விடுதலைன்னு பேர் வைக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற ஒரு குமாரனை கர்த்தர் பிறப்பிக்கிறார். பிரச்சனையை பார்க்கிறார். யாத்திராகமத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 1-2 அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கண்டேன், கேட்டேன், அவருடைய உபத்திரவத்தை பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். நான் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், பிரச்சனைகளை பார்க்கிறார், தேவைகளை பார்க்கிறார், இல்லாமை பார்க்கிறார், உங்களுடைய நிலைமையை பார்க்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பி வார்த்தையை கொடுக்கும்படி செய்கிறார். அப்ப நான் சொல்றேன், வார்த்தையை கேட்கும் போதே ஒன்று புரிஞ்சுக்கணும், என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்து விட்டார்ன்றதை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்களா? மோசே எழுப்புறானால, ஒருத்தரை கர்த்தர் எழுப்புகிறார்னால என் பிரச்சனை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வந்து விட்டது, என்னுடைய கூக்குரல் கேட்கப்பட்டு விட்டது. நீங்க எங்க கோயிலுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்கனாலே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஓஹோ என்னுடைய பிரச்சனை கர்த்தர் பார்த்துட்டாரு, என் சூழ்நிலை கர்த்தர் பார்த்துட்டாரு, என் தேவையை கர்த்தர் பார்த்துட்டாரு, எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்துட்டாரு. என்னவோ நடக்கும்படியாக கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். எழுப்புகிறது மட்டும் இல்ல, மோசேயின் மூலமா சொல்றாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ வார்த்தை வந்துருச்சுனாலே கர்த்தர் விடுதலையாக்க ஒரு மனுஷனை எழுப்பி விட்டார்னு அர்த்தம். இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப ஒன்று புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை பெரியவர்களாக்குவேன். இந்த வருஷத்துல நீங்கள் சிறப்பு மிக்கவர்களாக, மகா பெரியவர்களாக, மகா செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாறுவீர்கள் சொன்னாலே ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்னுடைய பிரச்சனை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வந்து விட்டது, என் ஃபைல் நகர்த்தப்பட்டு விட்டது, நிச்சயமா எனக்கு சாங்ஷன் ஆயிரும். சொல்றீங்களா இல்லையா? ஆமென். எல்லாம் நன்மையா நடக்கும். நான் அதனாலதான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், திட்டங்களால் நிரம்பி இருக்க வேண்டும், தரிசனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும், கனவுகளால் நிரம்பி இருக்க வேண்டும், விருப்பங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்கிற ஆசைகளால் நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். யாருக்கு ஜெபம் வரும் தெரியுமா? தேவை உள்ளவர்களுக்கு தானே ஜெபம் வரும், விருப்பம் உள்ளவர்களுக்கு தானே ஜெபம் வரும்.
உங்களுக்கு ஒண்ணுமே வேணாம் பிரதர், பரலோகத்துக்கு போனா சரின்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஜபமும் வராது, கர்த்தர்கிட்ட எந்த கம்யூனிகேஷன் இருக்காது. கர்த்தரிடத்துல நீங்கள் வருவதற்கு உங்களுக்குள்ள விருப்பங்கள் இருக்க வேண்டும், ஆசைகள் இருக்க வேண்டும், கனவுகள் இருக்க வேண்டும், தரிசனங்கள் இருக்க வேண்டும். அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ன்ற ஒரு ஆசைகளோடு நீங்கள் வாழ வேண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? ஓ லார்ட், ஆமென். முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு வீட்டை கட்டிட்டோம் முடிஞ்சாச்சு, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம் முடிஞ்சாச்சு. இல்ல இல்ல இல்ல, எல்லா சந்ததிகளுக்கும் நாம ஒரு சாட்சியா இருக்க வேண்டும், காட்சி பொருளா இருக்க வேண்டும். முடிஞ்சுன்னு நினைச்சா வாழ்க்கையை முடங்கிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய விருப்பங்களோடு இருக்க வேணும். கர்த்தர் விருப்பத்தை தராரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுக்கு கஞ்சியும் கூழும் கிடைச்சா போதுன்னு இருக்காங்க. கர்த்தர் சொல்ற பாலும் தேனும் கொடுக்கிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன். மோசே கர்த்தர் எழுப்புகிறார், வார்த்தை கொடுக்கிறார். ஜனங்கள் உள்ளத்துல அது விழுந்த உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்து விட்டது. இனி எனக்கு கஞ்சி கூழ் இல்ல, இனி எனக்கு பாலும் தேனும் கொடுக்கிற நலம் விசாலமான தேசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி பாருங்க, அப்போ அக்காலத்துல மோசே பிறந்தான். திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதங்கள் தன் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசேயுடைய கதை இதெல்லாம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மோசேயை கர்த்தர் எப்படி மிகவும் பெரியவனாக்கினார்னா, அந்த 22ஆம் வசனத்துல மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இந்த இடத்துலதான் சகல கலா வல்லவன்ற வார்த்தை வருது. நல்லா படிச்சு பாருங்க. அதுல சகல வருதா? சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டுனா கலா, கலாசாலை, கலாசாலை என்றதுதான் கற்பிக்கப்பட முடியும் இல்ல? கலாசாலை என்பது என்னது? கற்பிக்கிற இடம் இல்ல? சகல கலா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சகலகலா வல்லவனானான். சொல்லுங்க, சகலகலா வல்லவனாவே. இந்த மாதிரி வாக்கு தத்தம் பாருங்க, சகலகலா வல்லவனாவே. நமக்கு தெரிஞ்ச ஒரே சகலகலா வல்லவன் கமலஹாசனுடைய ஃபேன் அவர், ஜெயலலிதா பிரதர். வீட்டில் போனீங்கன்னா ஃபோட்டோவோட நிற்பார் அவர். என்னைக்கோ பார்த்தது ஞாபகத்தில் இருக்கு. சகலகலா வல்லவன் ஆவேன். சொல்லுங்க, சகலகலா வல்லவன். அதெல்லாம் டூப் போட்டு நடிக்கிறது. மேல இருந்து குதிக்க முடியுமா? முடியாது. சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியுமா? சகலகலா வல்லவன் தாவீது. சொல்லுங்க, சகலகலா வல்லவன். ஆமே. சிங்கத்தின் வாயை கிழிச்சான், கரடியின் வாயை கிழிச்சான். சகலகலா வல்லவன் இயேசு. சகலகலா வல்லவன் ஆனான் யாரு? மோசே. சகல கலைகளிலும் கற்பிக்கப்பட்டு செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனானான். மிகவும் பெரியவனானது. அப்படிதான் அவன் சொன்ன. எப்படி 7 காரியத்தை சொன்ன. எப்படி? செல்வத்துல, வெற்றியில, திறமையில, மனுஷ தயவுல, அதிகாரத்துல, தனித்துவத்துல. மோசே மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. சகல கலைகளிலும் கற்பிக்கப்பட்டு அவன் வல்லவனானான். எல்லாரும் அவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு. கடைசியில் பார்த்தா இவன் எபிரேயன் எகிப்தியன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எபிரேயன். அப்புறமா தான் துரத்தி விட்டாங்க. அப்புறம் வந்தான். கர்த்தர் இவனை ஒரு விதமா உருவாக்கினான். கர்த்தர் உருவாக்குகிறார். சொல்லுங்க, கர்த்தர் உருவாக்குகிறார். உங்களை கொண்டு என்ன செய்யணும் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதற்கேற்றார் போல கர்த்தர் கரெக்டா உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, ஏன்டா இந்த பிள்ளை பிறந்தது நினைக்காதீங்க. நான் ஏன்டா இவருக்கு பிறந்தேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் இந்த தேசத்துல இந்த நபரோட வளர்க்கப்படுறேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய திட்டம் அல்ல, உங்களுடைய தீர்மானம் அல்ல. நீங்க விரும்பினா அமெரிக்காவில் வாழணும்னு நினைப்பீங்க. கர்த்தர் உங்களை ஏன் இங்க வச்சிருக்கிறாருன்னா, இங்கே உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது. இருக்கிறீங்களா? அதனாலதான் கர்த்தர் அப்படி வளர்க்கிறார். மோசே கர்த்தர் அவங்க அம்மா மூலமா பெற்றெடுத்து பார்வோனுடைய குமாரத்தின் மூலமா வளர்த்தெடுத்து சகலகலா வல்லவனாக்கி கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கேயே அகைன்ஸ்ட் பண்ண வச்சு அங்கிருந்து 30 ஜனங்களையும் வெளியெடுத்து கொண்டு போறாரு. என்ன மாதிரி திட்டம், என்ன மாதிரி தீர்மானம், எவ்வளவு பெரிய ஆள் தேவன். அவருடைய யோசனைகள் மகா பெரியது. அதான் பவுல் சொல்ற, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய ஆழம் அது புரிந்து கொள்ளப்படாதது. சொல்லுங்க, புரிந்து கொள்ள முடியாதது. தலையில கை சொல்லுங்க, என்ன குறித்த கடவுளுடைய திட்டம் புரிந்து கொள்ள முடியாது, ஆச்சரியமானது. இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 7:22 சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சொல்லுங்க, வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரனாகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இருதயத்தில் ஒரு எண்ணம் வருதுனால கடவுளால் ஏற்படுத்தப்படுகிற எண்ணம். சொல்ல, கடவுளால் ஏற்படுத்தப்படுகிற எண்ணம். 30 வயசுல யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த அதிபதியா மாறுறான். 40 வயசுல மோசே அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. என் சகோதரர்களை விடுவிக்க வேண்டும், என் குடும்பத்தை விடுவிக்க வேண்டும், என் சந்ததிகளை விடுவிக்க வேண்டும். 40-30 லட்சம் ஜனங்கள் 400 வருடங்களாக நாங்கள் அடிமைகளா இருக்கிறோமே, இந்த அடிமைத்தனத்தில் நான் வாழக்கூடாது.
இல்லாமல் வாழக்கூடாது, தரித்திரத்தில் வாழக்கூடாது, ஒடுக்கத்தில் வாழக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள தருகிறார். இருதயத்தில் உண்டாகிற எண்ணம் கூட வேதம் சொல்றது கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, விருப்பங்களையும் செய்கைகளையும் கர்த்தர் தருகிறார். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு யோசனைகள் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு கற்பனைகள் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் அதை துச்சமா நினைக்க கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. யோசேப்புக்கு ஒரு கனவு வரும்போது அவன் துச்சமா நினைக்கல. தாவீதை கர்த்தர் அழைக்கும் போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பெரிய நோக்கத்துக்கு அழைக்கப்படுறான்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டான். துச்சமா நினைக்கல. நாம பல சமயங்களை மற்றவங்களை மதிக்கிற அளவுக்கு நம்மளை மதிக்க மாட்டேன்றோம், துச்சமா நினைக்கிறோம். நமக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சுன்னா துச்சமா நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் கிடைக்குமான்னு யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மோசேயுடைய இருதயத்துல 40 வயசுல ஒரு எண்ணம் உண்டாயிற்று. கர்த்தர் எப்படி பேசுவார்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அப்படியெல்லாம் பேச மாட்டார். இப்போதைக்கு கர்த்தர் எப்படி பேசுவார்? உங்கள் இருதயத்துல ஒரு எண்ணத்தை தருகிறார், இருதயத்துல ஒரு ஆசையை தருகிறார், இருதயத்துல ஒரு விருப்பத்தை தருகிறார், ஒரு இருதயத்துல உங்களுக்குள்ள ஒரு கனவை தருகிறார். நான் ஏன் இப்படி ஆகக்கூடாது, நான் ஏன் இதை செய்யக்கூடாது, நான் ஏன் இதை பண்ணக்கூடாது. சில சமயங்களில் கர்த்தர் உங்களோட பேசிட்டே இருக்கிறாரு, நீங்க அதை சட்டம் பண்றீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. கர்த்தர் இன்னொருத்தர் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி நிறைய நான் பார்த்துருக்கிறேன், அப்படி நிறைய நடந்திருக்குது, நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். நான் சொல்றேன், உங்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள், உங்களை நீங்க வேல்யூவா பாருங்க. உங்களுடைய உள்ளத்துல உருவாகிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். சில சமயங்கள்ல அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஆளோட சொல்லணும், இல்லைன்னா ஒத்துழைப்பு கொடுக்குற ஆள் இல்லைன்னா சொல்லக்கூடாது, உள்ளத்திலே வச்சுக்கணும். வேதம் சொல்லுது, மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இருதயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் இருதயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கோம். 10 மாசம் தான் வயிற்றுலேயே வச்சிருக்க முடியும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். ஆமென். கொஞ்ச நாள் இருதயத்தில் வச்சிருங்க, அதுக்கப்புறம் வெளியே வரும். கர்த்தர் எல்லா அனுகூலங்களையும் ஏற்படுத்துவார், எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார். நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அது நடக்கும் என்று தைரியமாய் நில்லுங்கள், உற்சாகமாய் செயல்படுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷம் நான் மகா பெரியவனாவேன். மோசே மகா பெரியவனானான். வாட வீட்டில் இருக்கேன் சார், நானா என்ன பார்த்தா சொல்றீங்க? ஆமா, உங்களை பார்த்தா சொல்றேன் மகா பெரியவர்களாவீர்கள். இல்ல சார் வயசாகி போச்சு. ஆமா, சாகருக்கு முன்ன மகா பெரியவனாகி தான் சாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? வாழ்க்கை அப்படி இருக்கும். மோசேயுடைய வாழ்க்கையை பற்றி கடவுளுடைய திட்டம் அது. நமக்கும் அப்படித்தான். அதுதான் பைபிளை படிக்கிறோம். பைபிளை படிக்க ஒன்று புரிஞ்சுக்கணும். மோசேக்கு நடந்தது சார், யோசேப்புக்கு நடந்தது, யாக்கோபுக்கு நடந்தது. அப்ப நீங்க யாரு? நாம் அதை விட மேலானவர்கள். இவங்கெல்லாம் பழைய உடன்படிக்கையின் ஆட்கள், நீங்கள் நானும் புதிய உடன்படிக்கையின் மக்கள், கிறிஸ்துவுக்குள்ளான மக்கள். அவங்கெல்லாம் ஆட்டின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்பட்டார்கள், நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள். நீங்கள் நானும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததிகள் அவங்கெல்லாம். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை பற்றி கடவுளுடைய திட்டம் பெருசு. அதனாலதான் இதை பேசணும், இதை யோசிக்கணும், இதை விரும்பணும், இதை பற்றியே நாம் சிந்திக்க வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிற, பிரச்சனை இருக்கிற, கடன் இருக்கிற, இல்லாமல் இருக்கிற, வாடகை வீட்டில் இருக்கிற, இது உண்மைதான். இது நம்முடைய நிலவரம், இப்ப இருக்கிற உண்மை சம்பவம். ஆனா சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுதான் சத்தியம். முடியாததை கர்த்தர் முடிய பண்ணுவார். 90 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லாம இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும்னா, நான் சொல்றேன், வாழ்க்கை ஃபுல்லா தலைமுறையா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கடன்லையும் ஒரு பாதேசி போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு பெரிய மனுஷர்களா மாற்ற முடியும் என்பதை யோசித்து பாருங்க. நிச்சயமா முடியும். நடக்க முடியாதே நடக்கும் என்றால், நடக்க முடிகிறத கர்த்தர் ரொம்ப துரியமா நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல, கர்த்தரால் கூட சொல்லுங்க. அவருடைய ரட்சிப்பின் கரம், அவருடைய வலதுகரம், அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய வல்லமை, அவருடைய காருண்யம் என்ன பெரியவனாக்கும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அதை பார்த்துட்டு தான் நான் சாவேன். ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்துட்டு தான் சாவேன். அப்படி ஒரு அம்மா பைபிள் இருந்தா, ரட்சணியத்தை என் கண்கள் காணாம நான் சாக மாட்டேன்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. வெற்றியை காணாம சாக மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. வெற்றியை காணாம சாக மாட்டேன், செழிப்பை காணாம சாக மாட்டேன், உயர்வை காணாம சாக மாட்டேன், சொந்த வீடுகளை பார்க்காம சாக மாட்டேன். சத்தமா தான் சொல்லுங்களேன் பிரதர், உற்சாகமா சொல்லுங்க. நான் ஒரு உயர்வை பெரிய ஆள் ஆகாம, சிறப்பு மிகுந்தவனா, செல்வாக்கு மிகுந்தவனா ஆகாம நான் என் வாழ்க்கையை முடிக்க மாட்டேன். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சாலமோனை கர்த்தர் மகா பெரியவனாக்கினார். 1 நாளாகும் திரும்ப 1 நாளாகும் கர்த்தரே அதை பண்றார்.
கர்த்தரை நம்புனீங்கன்னா இப்படி நடக்கும். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. 1 நாளாகவும் 29:25 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் காண சொல்லுங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் காண சொல்லுங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் காண சொல்லுங்க. என் ஜாதியார் எல்லாரும் காண சொல்லுங்க. என் பட்டாபிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. என் குடும்பம் எல்லாரும் காண. யாரெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு வைக்கப்பட்டு நாணி கூணி போகணும்னு நினைச்சாங்களோ எல்லாரும் காண சொல்லுங்க. எல்லாரும் காண. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் காண. விசுவாசத்தோட சொல்லுங்க, எல்லாரும் காண. எல்லாரும் காண. எல்லாரும் காண. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, நீ பட்டாபிராம சாரி சென்னையில இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், பெரம்பூர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். இப்படியே சொன்னேன் நான். அப்புறம் சொன்னேன், உங்க கண்ணு முன்னாலேயே நான் வளருவேன்னு சொன்னேன். ஆமென். கை வச்சு சொல்லுங்க, கண்ணு முன்னாலேயே வளருவேன். யார் இருக்கக்கூடாது நினைக்கிறானோ அவன் கண்ணு முன்னாலேயே கர்த்தர் வளர்ப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க, கண்ணு முன்னாலேயே வளருவேன். எல்லாரும் காண சொல்லுங்க. எல்லாரும் காண. இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களோ அவங்க காண. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கூடாது நினைக்கிறாங்க, யாரெல்லாம் என்னாலதான் இவங்க வாழ்க்கை கட்டப்பட முடியும் நினைக்கிறாங்க, நான் சொல்ற எல்லார் கண்களும் காண கர்த்தர் சாலமோனை கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே அவனுக்கு முன்னால இல்ல, அவனுக்கு முன்னால இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? எந்த அளவுக்கு எல்லாரும் காண்பாங்க தெரியுமா? அந்த இஸ்ரவேலிலே ராஜாக்களா இருந்த முன்னால இருந்தவர்கள் எல்லாரை விட அவனுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவம் மிகவும் பெரியதா இருந்தது. ஓ பாப்பா, விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே உள்ளத்துல இறங்குது. எனக்கு முன்னால இருக்கிற யாரும் செய்யாத ஒரு ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு முன்னால வாழாத அந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையுடைய மகத்துவம் இருக்க போகுது, ஊழியம் இருக்க போகுது, குடும்பம் இருக்க போகுது, பிள்ளைகள் இருக்க போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மிகவும் பெரியவனாதுன்றது அப்படிதான். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. சாலமோனை கண்டு பயப்படுறாங்க, ஊரே நாடே பயப்படுது. சாலமோனுடைய ஞானத்தை கண்டு, சாலமோனுடைய செல்வத்தை கண்டு பயப்படுறாங்க. மியூசியம் மாதிரி ஆயிட்டான் சாலமோன், மியூசியம் மாதிரி ஆயிட்டான். நாட்டில் இருந்தெல்லாம் சாலமோனை பார்க்கறதுக்கு வராங்க. அவன் கட்டின அரண்மனையை பார்க்க வராங்க, அவன் கட்டின கோயிலை பார்க்க வராங்க. தேவாலயத்தை தாவீது கட்டல, சாலமோன் தானே கட்டினாரு. சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்க்க வராங்க. ஊரே நாடே திரண்டு வருது. நான் சொல்றேன், நம்ம ஊழியத்தை பார்க்க ஊரே திரண்டு வரும். கையை தான் தட்டுங்களேன். ஊழியத்தை பார்க்க ஊரே நாடே திரண்டு வரும். உங்க குடும்ப வாழ்க்கையை அழகா பார்க்க ஊரே திறந்து வரும், நாடே திறந்து வரும், திரண்டு வரும் வரும். இதை விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்படி பண்ணாரு. சாலமோனுக்கு பண்ணாரு, மோசேக்கு பண்ணாரு, யாக்கோபுக்கு பண்ணாரு, ஆபிரகாமுக்கு பண்ணாரு, யோபுக்கு பண்ணாரு. எனக்கும் பண்ணுவார். சொல்லுங்க, எனக்கும் பண்ணுவார். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? மொர்தெகாய் வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம். டக்குன்னு வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில். மொர்தெகாய் யாரு? பானபாத்திரக்காரன். ஆனா ராஜாவின் அரண்மனையில கர்த்தர் அவனை பெரியவனா வச்சிருந்தார். ஏன் தெரியுமா? ரொம்ப உண்மையுள்ள ஆள். மொர்தெகாய் மாதிரி உண்மையுள்ளவன வேதத்துல பார்க்கவே முடியாது. அவ்வளவு உண்மையுள்ள ஆள். அவனுடைய கீர்த்தினா அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய புகழ், பேர் எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். சொல்லுங்க, இந்த காலத்துல சொல்லுங்க, இந்த காலத்துல நான் தான் யோபு. சொல்லுங்க, நான் தான் யோபு. சொல்லுங்க, இந்த காலத்துல நான் தான் ஆபிரகாம். இந்த காலத்துல நான் தான் ஈசாக்கு, நான் தான் யாக்கோபு, நான் தான் யோசேப்பு, நான் தான் மோசே, நான் தான் சாலமோன், நான் தான் மொர்தெகாய். ஆமென். வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அரண்மனையிலே பெரியவனாக இருந்தான். அரண்மனையில் இருக்கிறதே பெரிய வேலை, செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறதே பெரிய வேலை, செக்ரட்டரியேட்டில் இருக்கிறதுலேயே எல்லாருலையும் பெரியவனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய மதிப்பு, எவ்வளோ பெரிய மேன்மை.
ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தம். எல்லா நாடுகளுக்கே தெரியுதுங்க. மொர்தெகாய்னா ஊருக்கே தெரியுது. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. முத்துக்குமார்னா சொல்லுங்க. அனிதாண்ணா, அனிதா சொல்லுங்க. முத்துக்குமார்னா, செல்வி அம்மானா, ஓ அவங்களா, அவங்க எனக்கு தெரியும். அப்படி இல்லை, நாடுகளில் எல்லா நாடுகள் சொல்லுங்க. எல்லா நாடுகள். சிங்கப்பூரில் தெரியும் முத்துக்குமார்னா, சிங்கப்பூரில் தெரியும். முத்துக்குமார்னா அமெரிக்காவில் தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க, ஒன்று நீங்கள் பாஸ்டர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் பாஸ்டர். நீங்கள் அதை தான் சொல்கிறோம். உங்கள் பேர் மொர்தெகாய் யார்? பாஸ்டரா? மொர்தெகாய் யார்? பானபாத்திரக்காரன். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மட்டும் எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய்னு ஒருத்தரை பற்றி எழுதலைன்னா நமக்கு தெரியாது. எல்லா நாடுகளிலும் அவனுடைய கீர்த்தி பரவிற்று. சத்தமாக சொல்கிறீங்களா ஒரு ஆமென்? எவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ சத்தமாக கீர்த்தி பரவும். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். சொல்லுங்க, மென்மேலும் பெரியவன். ஓ லார்ட். 9வது திருப்புங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பின்பு ராஜா தானியேலை, இந்த ராஜா தானியேலை எந்த பின்பு? பின்புனா எந்த பின்பு? அந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா ஒரு சிலையை வச்சு வணங்க சொல்கிறாரு. இவங்க வணங்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கதை வருது, சம்பவம் வருது. சரி, 48ஆம் வசனம் பாருங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாகி சிறப்பு செல்வாக்கு இங்க வருது பாருங்க. அநேகம் சிறப்பு சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். நான் மாதிரி செல்வாக்கு பாருங்க. சொல்லுங்க, நான் தானியேலாவேன். சொல்லுங்க, நான் தானியேலாவேன். அம்பானியெல்லாம் வேண்டாம். அம்பானியெல்லாம் இப்போ பணத்தில் மட்டும்தான். இவங்கெல்லாம் பாருங்க யாருக்கு மேலே பா பெரியவனாக்கி அநேகம் சிறந்த வெகுமதிகள். சொல்லுங்க, சிறந்த வெகுமதி. சொல்லுங்க, இந்த வாரம் சிறந்த வெகுமதிகள் வருகிறது. வந்தாலும் வரும், வரலைனாலும் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க, இந்த வாரம் சிறந்த வெகுமதிகள் எனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். ஓ ஓ ஓ உயர்வு. சொல்லுங்க, உயர்வு, மகா சிறப்பு, மகா செல்வாக்கு. பார்க்குறீங்களா? சரி, ரொம்ப கன்க்ளூஷனா இயேசுவை போல ரொம்ப பெரியவர்களானவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இயேசு உயர்த்தினார் பிதாவாகிய தேவன். இந்த மாதிரி மகா சிறப்பு மகா செல்வாக்கு இயேசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறமா மற்ற வசனங்களை கடகடன்னு வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. மகா சிறப்பு மகா செல்வாக்கான வேதாமத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப சிறப்பாக செல்வாக்கானவர் இயேசு தான். எப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவோட அந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கிடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன அர்த்தம்? வானோர், அதுதான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. இயேசுவின் நாமத்தை சொன்னாலே எல்லாரும் முழங்கால்களும் முடங்கும்படிக்கு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், ஆவி மண்டலத்தில் உள்ளவர்கள், மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், இயற்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொன்ன முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவராக
அவரை உயர்த்தினார். என்ன மாதிரி செல்வாக்கு! இயேசு எல்லாத்துக்கும் மேல உயர்த்தினார். பிதா உயர்த்தினார். பிதா யாரு? அவருடைய ரட்சிப்பின் கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம். அதுதான் பிதா. பிதா இயேசு உயர்த்தினார். அப்படி உயர்த்திட்டு சொல்றாரு, நம்மையும் அவரோட கூட உட்கார வைத்தார். பாருங்க, செல்வாக்கு என்பது நாம் இனிமேல் அடைய போவதல்ல. செல்வாக்கு என்பது நாம் ஏற்கனவே அடைந்த ஒன்று. கடவுள் நமக்கு தந்துட்டாரு. நாம இப்ப கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் நம்மளை ஐஸ்வர்யவனாக்கிட்டாரு. கடவுள் நமக்கு ரட்சிப்பை தந்துட்டாரு. கடவுள் நமக்கு விடுதலை தந்துட்டார். கடவுள் நமக்கு வெற்றியை தந்துட்டார். நமக்கு செழிப்பை தந்துட்டார். உலகத்தில் உள்ள சகலவற்றையும் நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். All was completed. முடிஞ்சிச்சு. இப்ப நாம என்ன பண்றோம்? அது கிடைக்கும்னு நாம யோசித்துக்கிட்டு இல்ல, அதை நாம் கிளைம் பண்ண முயற்சி எடுக்க வேண்டும். சொல்லுங்க, சுதந்திரிக்க முயற்சி எடுக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, சுதந்திரிக்க முயற்சி எடுக்க வேணும். ஆனால் இந்த புக்கை பாருங்க. இந்த புக்கு வந்து பைபிள் வந்து என்னது? ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கங்க. உங்க பேர்ல உங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே நீங்க தருத்தரா இருக்கிறீங்கன்னா இருந்துக்கலாம், இருந்துக்குங்க. யாருக்கு பிரச்சனை? பாருங்க, ஒரு கதை ஞாபகத்துக்கு ஒரு பாஸ்ட் இப்படி சொன்னாரு. பாருங்க, ஃப்ளைட்ல கப்பல்ல கிட்டத்தட்ட 3 மாசம் பிரயாணத்துக்கு டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. தேடி உட்காந்து ஒருத்தர் பிரயாணம் பண்ணிட்டு போறாரு. இவர் போறது ஆள் யாருன்னு அங்க ரிசீவ் பண்றதுக்கு தெரியாது. ஆள் யாருன்னு ரிசீவ் பண்றதுக்கு தெரியாது, ஆனால் பேர் தெரியும். அவர் அங்க 3 மாசம் கழிச்சு கரெக்டாக இவர் இறங்குற நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆளை வந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க கிளம்பும்போது. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இவர் தான் வருவாரு, ஸோ வருவார்னா அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆளை தெரியாது, ஆனால் போட்டோ வச்சு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இவர் 3 மாசம் பிரயாணத்தில் மனுஷன் கப்பல்ல தூங்குறாரு எந்திக்கிறாரு, சாப்பிடவே இல்லை. எல்லாரும் சாப்பிடுறாங்க, இவர் மட்டும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம ஆளு ஏறும்போது இருந்த அந்த உடம்பு இறங்கும் போது ஆளு வத்தி ஒல்லியாகி ஒண்ணுமே நாம போய் இறங்குறாரு. ஆனா போட்டோ அவர் கையில் என்ன போட்டோ இருக்குது? ஏறும்போது இருந்த போட்டோ தான் அவர் கையில் இருக்குது. ஆள் தேடுறாரு, யாரையா அந்த ஞானவேல், யாரையா அந்த முத்துக்குமார் தேடினா அடையாளமே தெரியல. சரி, கடைசியில் எல்லாரும் போயிட்டாங்க ரிசீவ் பண்ணிட்டு. இவர் ஒரு ஆள் நிற்கிறாரு, அவர் ஒரு ஆள் நிற்கிறாரு. இவராக தான் இருக்குன்னு சொல்லி இவரை கூப்பிட்டா, சார் நீங்கள் தானா இது அப்படின்னா, ஆமாம் நான் தான் சார் இதுன்னு சொல்லி, சரி அவர்கிட்ட கேட்டார், ஃபோட்டோவில் எப்படி இருக்கீங்களா சார், என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சொன்னாரா, 3 மாதம் பிரயாணம் இல்லை சார், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை? ஏன் சாப்பிடல? இல்லை, நான் பிரயாணத்துக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கினேன், சாப்பிட்றதுக்கு டிக்கெட் வாங்கலை, டோக்கன் வாங்கலை அப்படின்னாராம். உடனே இந்த ஆள் கொஞ்சம் விவரமான ஆள் ஒரு 4 போட்டு டிக்கெட் எடுத்து காமிச்சாராம். டிக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு பாரு, இந்த 3 மாத பிரயாணத்துக்கு வழி செலவுக்கும் அதே நேரத்தில் சாப்பாட்டுக்குமான டிக்கெட் தான் இது. இதுக்குள்ள பிரயாணத்துக்கு இருக்குது, எதுக்கும் இருக்குது. 3 மாசம் ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிட்டு 3 மாசம் ஃபுல்லா சாப்பிட்டு நிம்மதியா நீ வந்து இறங்குறதுக்கு தான் அந்த டிக்கெட்டுக்குள்ள இருக்குது. நீ அது தெரியாம சாப்பிடாம வத்தி வதங்கி போய் இறங்கிருக்கிறேன்னு சொல்லி திட்டினாராம். அப்பதான் உணர்வு வந்துச்சான், நமக்கு எல்லாமே ஏற்கனவே அதற்குள்ளே அருளப்பட்டு இருந்தும் நான் சாப்பிடாம வந்திருக்கிறேனே அப்படின்னு. சிலருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போனால் அப்படி ஒரு ஷாக் இருக்கும். பரலோகத்துக்கு போய் இறங்கினவொன்னா ஆண்டவர் கேட்பார், எங்கப்பா சொந்த வீட்டு இல்லையா? கீழே இல்லை சார், நீங்க தான் சொன்னீங்க. பரலோகத்துக்கு யார் சொன்னா? ரட்சிப்புக்குள்ளதான் எல்லாத்தையும் தந்தனே. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? சொல்ல, எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்ல, எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கிளைம் பண்ணணும், டிக்கெட் எடுத்துட்டு போகணும், நான் போய் கேட்கணும், எனக்கு மத்தியானம் சாப்பாடு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்கணும். கேட்டா அவன் கேட்பான், டோக்கனை காமிடுவான், டிக்கெட் எடுத்து நீட்டணும். ரட்சிப்பு என்கிற டிக்கெட்டுக்குள்ள எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், எல்லாம் வழங்கப்பட்டாயிட்டு. இப்ப நான் என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். சொல்ல, கிளைம் பண்ணணும். சொல்ல, ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணணும், வெற்றியை கிளைம் பண்ணணும், சுகத்தை கிளைம் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன போராட்டம் போடாடினாலும் பரவாயில்ல, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நீங்க ஒத்த கால நின்னாலும் பரவாயில்ல. அந்த கானானிய ஸ்திரீ மாதிரி நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை போடுவது நல்லதல்லன்னு சொன்னா கூட நாம ஒரு ஐடியா பண்ணணும். ஆமா ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சாப்பிடும் போது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கியை தின்னுமே, அப்போ என்னுடைய சுகத்தை தாரும்னு கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும். சத்தமா சொல்ல, கிளைம் பண்ணணும். எடுத்துக்க பார்க்கணும், வாங்க பார்க்கணும், எடுத்துக்கொள்ள பார்க்க வேண்டும், அனுபவிக்க பார்க்க வேண்டும், அடைய பார்க்க வேண்டும். அதுதான் திட்டங்களை தீட்டணும், ஆசைகளை வளர்க்கணும், விருப்பங்களை வளர்க்கணும், நல்ல கனவுகளை வளர்க்கணும்.
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன ஆரம்பிச்சோமோ அப்படியே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இருக்கக்கூடாது. அம்பானி ஆகணும். சொல்லுங்க, அம்பானி ஆகணும். வேடிக்கையாக சொன்னாலும் உள்ள இறங்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். ஆமென். நடந்து வர்றேன் கோயிலுக்கு, வண்டியில் வருவேன். ஆமென். தீர்மானிக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிறேன், இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது சொந்த வீட்டுக்கு போவேன். ஏங்க காசா பணமா விசுவாசிக்கிறதுக்கு? விசுவாசிக்கலாம், நல்லா தான். விரும்புங்களேன். விரும்புகிறதுக்கு என்னது தேவை? விரும்புகிறதுக்கு ஆசை, அந்த வார்த்தை தான் தேவை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அவன் அப்பா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு கஞ்சியும் குழு குடிச்சவன் இப்போ மல்லாக்கப்படுத்திட்டு பாலும் தேனும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான். கனவு காணுறான். கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னாராம், கனவு காணுங்கள். நான் சொல்கிறேன், கனவு காணுங்கள். ஆமாம் சார், நேற்றுக்கு நைட்டு கூட ஒரு கனவு வந்துச்சு, யாரோ என்ன அடித்து சாடி. அந்த கனவு நான் சொல்லலை. இது அப்துல் கலாம் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் தூங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம்ம மாதிரி சிந்திச்சிருக்காரு. ஆமே. சில கனவுகள் தூங்க விடாது. அதை நடக்கிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும், அதை அனுபவிக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும், அதை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் இருக்காங்க பாருங்க. ஓ, அந்த மாதிரி கனவு காணுங்கள். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? கனவுகளை எழுதுங்க, தரிசனங்கள் எழுதுங்க, ஆசைகளை எழுதுங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கனவு. என்ன கனவு? என் முழு மக்களையும் நான் விடுவிப்பேன். கல்வாரி சிலுவையா இருந்தாலும் சரி, யார் பகைச்சாலும், யார் விரோதிச்சாலும், யார் என்ன காரி துப்புனாலும் பிரச்சனையே கிடையாது. உள்ளத்துல ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற, ஆசையோடு இருக்கிற, விருப்பத்தோடு இருக்கிற, என் பிதாவுக்கு கீழ்ப்படிவேன், தன்னைத்தானே தாழ்த்துவேன், என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். நோக்கம் நிறைவேற வேண்டும். அசைன்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகணும். பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும். எதை சகிக்க ரெடியா இருக்கிறேன், எதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் ஆண்டவர் பிதா பார்த்தாரு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து, இப்போ பிசாசுகிட்ட இயேசுன்னு சொன்னா அது நடுங்குது, காற்றும் கடல்கிட்ட இயேசுன்னு சொன்னா அது நடுங்குது, சூரிய சந்திர நட்சத்திரத்திட்ட இயேசுன்னு சொன்னா அது நடுங்குது, வானோர் பூதளத்தோர் எல்லாரும் நடுங்குகிற அளவிற்கு மகா சிறப்பும் மகா செல்வந்தருமாக, செல்வாக்கு மிகுந்தவருமாக இயேசுவை பிதாவாகிய தேவன் மாற்றிவிட்டார். இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் நமக்கு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் திருப்புங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இன்னும் சிறப்பாக சொல்றாரு. 17ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். என்ன மாதிரி நம்பிக்கை நமக்கு வந்திருக்குது? மகத்துவம் நிறைந்த நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை மாதிரி கிடையாது. நம்முடைய நம்பிக்கை பிதா கொடுக்கிற நம்பிக்கை, கிறிஸ்து கொடுக்கிற நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்த மனிதனுடைய நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை மீட்கப்பட்டவர்களின் நம்பிக்கை. உங்க நம்பிக்கை நிறைவேறும், உங்க விசுவாசம் நிறைவேறும், உங்க விருப்பம் நிறைவேறும். யார் விருப்பம் நிறைவேறதோ இல்லையோ, யாருடைய ஆசை நிறைவேறதோ இல்லையோ, உங்களுடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாரு பாருங்க, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தமான இடத்தில் நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். எக்ஸ்பிளைன் பண்ணா ஒண்ணு புரியுது. மகத்துவமும் மேன்மையும் நிறைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. வெற்றிகரமான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. யாருமே இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நமக்கு தர முடியாது, முன்னுதாரணத்தை தர முடியாது, ஒரு காட்சி பொருளை யாருமே இருக்க முடியாது. நான் சொல்ல வேதாகம் மட்டும்தான் நமக்கு சரியான காட்சி பொருள்களை தர முடியும். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்னு சொல்ற அளவுக்கு வேதம் மட்டும்தான் நம்மள ஒரு பெரிய ஆசைகளையும் விருப்பங்களையும் நமக்கு வளர்க்க முடியும். இயேசுவை பற்றி அவ்வளவு பிரமாதமா சொல்லுது. மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 20ஆம் வசனம் 19ஆம் பாதியில, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சொல்ல, பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இந்த கண்ணு திறக்கணும். சொல்ல, கண்ணு திறக்கணும். என்ன கண்ணு? இந்த கண்ணு இல்ல, மனக்கண்ணு. மனக்கண் திறக்கணும். ஆவிக்குரிய கண் திறக்கணும். உள்ளத்தினுடைய கண்ணு திறக்கணும். நான் சொல்றேன், இந்த கண்ணில் பார்க்காது. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்க வறட்சி தெரியும், வறுமை தெரியும், பாக்கெட்ல பர்ஸ்ல இல்லைன்றதான் தெரியும். இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல 0 தான் தெரியும். வசனம் சொல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறந்துச்சுன்னா மேன்மையான வாழ்க்கை தெரியும், மகிமையான வாழ்க்கை தெரியும், உன்னதமான வாழ்க்கை தெரியும், வெற்றிகரமான வாழ்க்கை தெரியும். இந்த கண்ணு பாய்ச்சல நடக்காதுன்னு சொல்லும், ஆவிக்குரிய கண்ணு பாய்ச்சல நடக்கும்னு சொல்லும்.
இந்த கண்ணு பார்க்குது மரியாளுக்கு, சொல்றா ஐயோ புருஷனை அறியனே, எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆவிக்குரிய கண்கள்ல சொல்றா நிச்சயமாய் ஆகும், உங்களுடைய வார்த்தை இப்படி ஆக கடவுது. இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டு சொல்ற பவுல் சொல்ற மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதை பார்க்க? மகத்துவத்தை, மேன்மையை, வல்லமையை, கிறிஸ்துவுக்குள் நடப்பிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் காணும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உள்ள திறக்கணுங்க. எப்ப திறக்கும்? இந்த மாதிரி வசனத்தை கேட்டாதான் திறக்கும். இதையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இதையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 மனக்கண் திறக்கும். சரீரக்கண் திறந்திருந்தும் சிலர் குருடர்களாக இருக்கிறார்கள், மனக்கண் திறக்கப்படாமல். மனக்கண் திறந்தா தான் உண்மையான பார்வை கிடைக்கிறது. மனக்கண் திறக்கிற ஆளு சொல்வாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு பெரிய மதிலையும் தாண்டுவேன். இந்த மாதிரி சொல்றாரு. மனக்கண் திறந்தா தான் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். சரீர கண் திறந்திருக்கு ராணுவத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஆனா கோலியாத்தை பார்த்தா ஐயோ அவன் பெரிய ராட்சசன்றாங்க. தாவீதுக்கு மனக்கண் திறந்திருக்குது. அவன் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை எல்லாத்தையும் வீழ்த்தின தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன், உன்னையும் வீழ்த்துவேன், உனக்கு பின்னால வர சகோதரன் 4 வரையும் வீழ்த்துவேன்னு ஒரே கல் அடிக்கிறான். மனக்கண், சொல்லுங்க மனக்கண். உள்ள கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பனா தான் பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய விருப்பங்கள், பெரிய பெரிய நோக்கங்கள், பெரிய பெரிய செல்வாக்கு மிகுந்த காரியங்களை நாம் அடையும்படியாக, நாம் கிளைம் பண்ணும்படியாக முயற்சிகளை எடுக்க முடியும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். எல்லா துறைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக செய்தார். எல்லா நாமத்துக்கும் மேலாய். கொலோசியர் 2:14 இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நமக்கு நடக்குமா? நடக்கும். யோவான் 14 திருப்புங்க. யோவான் 14 டக்குன்னு திருப்புங்க. யோவான் 14 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 14 13 14. இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தினாரா? உயர்த்தினார். எந்த அளவுக்கு பாருங்க. 13 14 12 வசனத்திலிருந்து வாசிப்போம். மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய கிரியைகளையும் நான் செஞ்சதையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். யாரை விசுவாசி? கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். நீங்கள் நான் கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். பெரிய கிரியைகளை செய்வோம். சொல்லுங்க பெரிய கிரியைகள். சத்தமா சொல்லுங்க பெரிய கிரியைகள். சத்தமா சொல்லுங்க பெரிய கிரியைகள். சும்மா சின்ன சின்ன பிளான் போடாதீங்க, சின்ன சின்ன திட்டம் போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள அடங்கி இருக்காதீங்க. பெரிய கிரியைகளை முடிவெடுங்கள். பெரிய பிளான் போடுங்க, பெரிய திட்டம் போடுங்க. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்பீர்களோ அல்ல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்கள் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் யார் உச்சரிச்சாலும் அதன் அடிப்படையில் செயல்படத்தக்கதாக அவருடைய நாமத்தை உயர்த்திட்டார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வான். 14 என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் சொல்லுங்க. எதை கேட்டாலும் சொல்லுங்க. எதை கேட்டாலும் சத்தம். எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும். நீங்க சைக்கிள் கேட்டா சைக்கிள் தருவார், கார் கேட்டா கார் தருவார், எதை கேட்டாலும் தருவார். நீங்க தான் விருப்பத்தை டியூன் பண்ணணும். தண்ணி கேட்டா தண்ணி தருவார், பால் கேட்டா பால் தருவார். நீங்க எதை கேட்டாலும் தருவார். சொல்ல நான் எதை கேட்டாலும் தருவார். ஆமா, நீங்க இருக்கிறதுல கீழ்த்தரமான வாழ்க்கை கேட்டா ஓகே, அதுவும் ஓகே ஆகும். பட் இருக்கிறதுல மேன்மையான வாழ்க்கை கேட்டா அதுவும் ஓகே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஏன்டா கர்த்தர் இதை தந்தாரோ? இல்ல கர்த்தர் இதை தந்தார்ல, நீங்க விரும்புனீங்க, கர்த்தர் அதை தந்தார். நீங்க விருப்பத்தை உயர்த்துங்க, கர்த்தர் அதை தருவார். ஆமென் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க விருப்பத்தை உயர்த்துங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? விருப்பத்தை உயர்த்துங்க, ஆசைகளை உயர்த்துங்க, தரமாக்குங்க. ஓ லார்ட், தரமாக்குங்க. இதை விட மேல, இதை விட மேல, இதை விட மேல, இதை விட மேல, இதுக்கும் மேல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மார்க் 16 டக்குனு திரும்ப. மார்க் 16 இன்னொருத்தர் 1 Corinthians 1:30 வாசிப்போம். மார்க் 16 15 20 நடந்தது பாருங்க. சீசர்கள் பாருங்க என்ன பண்றாங்க. 16 15 20. பின்பு அவர் அவர்களை நோக்கி ஏசு சொன்னாரு, பூமியை விட்டு கிளம்பும்போது நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏன் சொல்றாரு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவராக உயர்த்தப்பட்டவர் சொல்றாரு, உலகமெங்கும் போங்க, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தரேன். ஏன் நாமத்தினால போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 14 விசுவாசம் உள்ளவனாகி, அந்த சுவிசேஷத்தின் மேல் எவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறது நடக்கும். சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறது நடக்கும். சொல்லுங்க நான் விரும்புறது நடக்கும். நீங்க என்ன நம்புறீங்களோ அது நடக்கும். என்ன நம்புறீங்க?
தாழ போற நம்பினீங்கன்னா நடக்கும். ஏன்னா நீங்க விரும்பிட்டீங்க, விசுவாசிட்டீங்க. நான் வாழ்வேன், மேல வருவேன், சாக மாட்டேன், என் கண்களால் அதை காண்பேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும். விசுவாசம் உள்ளவனாகி எதை கேட்கிறானோ அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படி ஆகும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அப்படி ஆகும். எப்படி ஆகணும்ன்றதை விசுவாசிக்க வேண்டும். சும்மா விசுவாசம் என்பது வல்லமையானது, சாதாரணமானது கிடையாது. இப்படிதான் நடக்கும் நினைச்சீங்கன்னா அப்படிதான் நடக்கும். அப்படி நடக்க பண்ணுவார் அவருடைய நாம் அதை பண்ணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே. மறுபடியும் வருது பாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இவ்விதமாக கர்த்தர் உன்னை பேசின பின்பு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இவங்க போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சொன்னாரு, சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. அவர்கள் புறப்பட்டு போய் வாசிங்க, அவர்கள் புறப்பட்டு போய் சொன்ன மாதிரியே செய்யறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய், இப்ப நாம புறப்பட்டு போறோம், சொன்ன மாதிரியே செய்யணும், சொன்ன மாதிரியே விரும்பணும், சொன்ன மாதிரியே விசுவாசிக்கணும், சொன்ன மாதிரியே பேசணும், சொன்ன மாதிரியே வாழ்க்கை குறித்து கனவு காண வேண்டும். மேன்மையான வாழ்க்கையை, மகத்துவமான சிறப்பு மிகுந்த மகா செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அவர்கள் புறப்பட்டு போய் அவர் சொன்னபடியே பிரசங்கம் பண்ணினார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து என்னெல்லாம் பேசினாங்களோ, என்னெல்லாம் விசுவாசிச்சாங்களோ, விரும்பினாங்களோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அப்படியே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தான் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நிரூபித்தார், உறுதிப்படுத்தினார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு மீட்பும் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஈசாக்கு, யோசேப்பு, யாக்கோபு, யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். இருக்கிறீங்களா? மோசேயின் தேவன், சாலமோனின் தேவன், மோர்தெகாயின் தேவன், தானியேலின் தேவன், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 10 பேர் தான் இருக்காங்களா? சொல்லிக்கிட்டே போலாம். எஸ்தரை பெரியாளாக்கினார், தாவீதை பெரியாளாக்கினார், நெகேமியாவை பெரியாளாக்கினார். பைபிளே செல்வாக்கு மிகுந்த புஸ்தகம். புஸ்தகத்தை பார்க்குற விதமே மாறிடணும். ஆஃப்டால் சின்ன சின்ன தேவைகளுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன காரியத்துக்காக நாம் ஆஃப்டால் சண்டை போட்டுட்டு புறாமப்பட்டு இருக்காங்க மக்கள். நான் சொல்றேன், பெரியாள் 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 பெரியாள். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் இருதய விஸ்தாரமாகட்டும், மனம் திறக்கட்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பற்றி வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு நம்புவதற்கு எதுவே இல்லை, நடக்குமா நடக்காதானே தெரியல. அந்த மாதிரி நிலைமையில் நீங்க நிற்கும் போது இந்த சத்தியத்தை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நடக்குமா? என் வாழ்க்கை நடக்குமா? என் குடும்பத்துக்கு நடக்குமா? என் பிள்ளைகளுக்கு நடக்குமா? எனக்கா சார் நடக்கும்ன்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு தான் கர்த்தர் செய்வார், உங்களுக்கு தான் செய்வார். வார்த்தை யார் காதெல்லாம் போய் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துதோ, விசுவாசத்தை ஏற்படுத்துதோ, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள், வம்சம் நன்றாயிருக்கும், ஜாதிகள் பல ஜாதிகள் பிறப்பார்கள், பல ராஜாக்கள் பிறப்பார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். கைகளை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை பெரிய ஆளாக்கும். இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள். இந்த வார்த்தை உங்களை வல்லவர்களாய் மாற்றும். இருக்கிற எல்லா முட்டுக்கட்டைகளையும் உடைச்சு தள்ளும். மனுஷரால் முடியாது, தேவனால் கூடும். மனுஷரால் நடக்காது, தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிகாபா ஷபா லபா ரபா லபா ரபா ருகாபா லபா ரபா சாந்தா ரபா லபா ரபோ. எல்லாரும் கர்த்தரை இருதயங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறீங்களா? ரிகாபா ஷபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறேன். இந்த அற்புதமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனதை உடைய வார்த்தையின் மேலே வைக்கிறோம், உள்ளத்தை உடைய வார்த்தையின் மேலே வைக்கிறோம், மனக்கண்களை திறக்கிறோம், பிராட் மைண்டுக்குள்ள வரும், எண்ணங்களை பெருசாக்குறோம், மனதை பெருசாக்குறோம், இருதயத்தை விசாலமாக்குறோம், இடங்களை விசாலமாக்குறோம். கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். காலியான பாத்திரங்கள் நிரம்பட்டும், காலியான வாழ்க்கை நிரம்பட்டும், வெறுமையான பர்ஸ் பாக்கெட் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நடக்காத முடியாத காரியங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன்.
ரீபா லாபா ராபோ ஷபா லாபா ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ரீகாபா ஷபா லாபா ராபோ. இங்க இருக்கிற ஜனங்கள் 100 பெருகட்டும், 30, 100, 60, 1000, லட்சங்களும் கோடியுமாய் பெருகட்டும். சத்தியம் பெருகப்படுவதாக கூறுகிறேன், அறிவிக்கிறேன். ரீபா லாபா ராபோ. கர்த்தரை அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்.